வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றங் கலந்து அலராயிற்றே. இந்த பாசுரம் கண்ணன் பிறந்ததை கொண்டாட பெரியாழ்வார் பாடியது. யசோதையாகவே தன்னை எண்ணிக்கொண்டு கண்ணனோடே அவளுக்கு இருந்த பரிமாற்றத்தை ஒவ்வொன்றையும் பிள்ளைத்தமிழாக பாடி வைத்தார் பெரியாழ்வார். கண்ணன் பிறந்ததை நாம் பல நாட்களுக்கு முன்பாக அனுபவித்தோம். இப்ப நாம 10வது ஸ்கந்தத்தில் 55வது அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். கண்ணனுக்கும் ருக்மணிக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. அடுத்து உயர்ந்த குழந்தை பிறக்க போறார். கண்ணனுக்கு பிரத்யும்னன் திருக்குமாரன். அதற்கப்புறம் பிரத்யும்னனுக்கு அனிருத்தன் பிறக்கிறான். அது மேல கதை. இப்ப நாம பிரத்யும்னனுடைய அவதாரத்தையும் பிறந்தவுடனே பிரத்யும்னனு காணா போயிட்டார். எப்படி கண்ணன் பிறந்தன்றைக்கே மதுரையிலிருந்து புறப்பட்டு கோகுலத்தை அடைந்தாரோ அதே போல பிரத்யும்னனை சம்பரன் என்று ஒரு அசுரன், இந்த பிள்ளை தனக்கு எதிரி, இவன் வாழ்ந்தா நாம வாழ முடியாது அப்படின்னு நினைச்சுன்னு அந்த குழந்தைய தூக்கின்னு போய் கடல்ல போட்டுட்டு போயிடுறான். அப்புறம் அந்த குழந்தை நிலைமை என்னாச்சு? அதைத்தான் இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். 55வது அத்தியாயம். காமஸ்து வாசுதேவாம்சா தத்தః ப்ராக் ருத்ரமன்யுனா தேகோபபத்தையே பூயஹ தமேவ பிரத்யபத்யத. ஒரு முறை காமதேவன் மன்மதன் ருத்ரனாலே பரமசிவனாலே எரிக்கப்பட்டார். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான இடம் இருக்கு. ராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரர் கல்யாண பிரகரணத்துக்காக அழைச்சின்னு போனார் அல்லவா? முதல்ல தன்னுடைய யாகத்தை காப்பாற்றி கொடுக்கணும். அப்புறம் மிதிலைக்கு போய் சீதா கல்யாணம் நடைபெற வேண்டும். இதுக்காகத்தான் விஸ்வாமித்திரர் தசரதனிடத்திலே வேண்டி ராமலக்ஷ்மணர்களை அழைத்து போகிறார். அவர் சரையு நதி கோரையோரமா கூட்டின்னு போனார். அப்ப முதல்ல இடம் வருது காமதேவனை எரித்த இடம். அந்த இடத்தை இன்னைக்கு நாம சேவித்துக் கொள்ளலாம். அழகான ஒரு புஷ்கரணி இருக்கு. அங்க ராமலக்ஷ்மணர்கள் வந்ததுக்கு திருவடி சுவடுகள், அவர்களுடைய பாதுகைகள் உள்ளன. இன்னைக்கு அந்த இடத்துல என்ன பிரார்த்திச்சிருந்தாலும் நிறைவேறும் என்று அங்க ஐதிஹ்யம். இந்த இடத்துக்கு காமதவனம்னு சொல்லுவார்கள், காம்வன்னு சொல்லுவார்கள். உத்தரப்பிரதேசத்துல இருக்க ரொம்ப அழகான இடம். அங்கிருந்து போனோம்னா தான் நமக்கு பக்சர், அடுத்து பீகாருக்குள்ள நுழைஞ்சிடுவோம், பக்சர் வரும். இந்த இடத்துல சேவிச்சிருந்தோம்னால் அங்க ஒரு பின்புலம், பரமசிவனாரும் பார்வதி தேவியும் எழுந்தருள் இருக்க அவர்களுக்குள் ஆசையை மூட்டி விடுவதற்காக தன்னுடைய மலர்கலைகளை தொடுத்தான் மன்மதன். இதை கொண்டு கோபம் கொண்டார் ருத்ரன். அவனை தன்னுடைய 3வது கண்ணை திறந்து எரித்தார். அவன் அனங்கனாக போனான். அனங்கன்னு சொன்னால் அங்கமற்றவனாய் உடலற்று சாம்பலானான். அவனுக்கு இப்ப மறுபடியும் பிறவி வேணும் இல்லையோ? இது நடந்தது திரேதாயுகத்திலே. ஆனா இப்ப அதே மன்மதன் தான் கண்ணனுடைய திருக்குமாரராய் பிரத்யும்னனாக அவதரிக்க போகிறான். இதில் ஆச்சரியம், கண்ணனுக்கு சாட்சாத் மன்மத மன்மதகான்னு கொண்டாடுவார்கள். மன்மதன் மன்மதன். ஆனா கண்ணன் எப்படிப்பட்டவர்னா மன்மதனுக்கு கூட அழகை பிச்சை போடும் அழகு. அந்த அளவுக்கு கண்ணன் அழகன். அப்ப பிரத்யும்னன் வேறல்ல, பரமசிவனாராலே எரிக்கப்பட்டு உருவமப்பற்று போன காமதேவன் வேற அல்ல. அப்ப காமதேவனுடைய தர்மபத்னி ரதி தேவி இருந்தாள் அல்லவா? அந்த ரதி தேவி இப்ப பிறந்திருக்கா. அவளுக்கு ஒரு பேர் மாயாவதி என்று அவளுக்கு பெயர். அந்த மாயாவதி சம்பராசுரன், சம்பரன் ஒரு அசுரன். இந்த அசுரன் வேறு. சம்பராந்தகன்னு தசரதனுக்கே ஒரு பட்டம் உண்டு. அந்த சம்பராசுர யுத்தம்ங்கிறது வேறு. இப்ப நாம பார்க்கிற சம்பரங்கிறவன் வேறு. சம்பரனுடைய அரண்மனையில் அவனுக்கு எண்ணெய், பால், சூபம், அதாவது பருப்பு, இதெல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய சமையல் கட்டுல வேலை பார்த்திருந்தவ மாயாவதி. மாயாவதி தான் ரதி தேவி. இப்ப நாம பார்க்க போற பிரத்யும்னன் தான் மன்மதன். மன்மதன் கண்ணனுக்கும் ருக்மிணி பிராட்டிக்கும் அவதரிக்கிறார். பிரத்யும்ன இதிக்யாதா விக்யாதா சர்வதோ அனவம பிதுகு தம் சம்பரஹா காமரூபி ருத்வா தோகம் அனிர்திஷம் ச விதித்வா ஆத்மன ஸ்ரத்தும் பிராஸ்யோதன் வத்யதாத் கிருகம் தம் நிர்ஜதார பலவான் மீனஹா சோப்யபரை சக. பிரத்யும்னர் பிறந்தார். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான குழந்தை. ஆனா சம்பரன்னு இஷ்டப்படி வடிவெடுத்தக்கூடிய ஒரு அசுரன். இந்த குழந்தை தன்னை கொண்டு போறார் அப்படின்னு அந்த சம்பரன் நினைச்சிருந்து அவனை பிறந்த அறையிலிருந்தே தூக்கிட்டு போய் சமுத்திரத்தில் வீசி விட்டு போனால் சிறு குழந்தை, ஒரு பெரிய மீன் அந்த குழந்தையை விழுங்கிற்று. அந்த மீனை சில செம்படவர்கள் பிடித்தார்கள். தம் நிர்ஜகார பலவான் மீனஹா சோப்யவரை சக விருத்தோ ஜாலேன மகதா கிரகீதா மத்ஸ்ய ஜீவிபிகி
யாரெல்லாம் மீன் பிடித்து வாழ்பவர்களோ, செம்படவர்கள் வலை வீசி மீனை பிடிச்சா, மீனை எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ள சிறு குழந்தை இருந்தது தெரிஞ்சதுனாலே செம்படவர்கள் அவா எண்ணத்தை பிடிக்கிறாளோ கொண்டு அரண்மனையிலே சமையல் கட்டல கொடுப்பாளோ இல்லையோ, அதனால இந்த குழந்தை அவர்கள் பிடிச்சிருந்தா மாயாவதியின் இடத்துல கொண்டு கொடுத்தா, குழந்தை பார்த்த உடனே மாயாவதிக்கு என்னமோ ஒரு இனம் புனியாத உணர்வு. ஏன்னா இந்த குழந்தை தான் இவளுக்கு கணவனாக முன் ஜென்மத்திலே இருந்திருக்கிறான். மன்மதன் தான் இந்த குழந்தை பிரத்யும்னன். ஒரு பக்கத்திலே துவாரகையில இருந்து பிரத்யும்னனை காணும். அங்க ஒரே அல்லோல கல்லோல படுறது. எங்க பிரத்யும்னன் தெரியல. விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கண்ணன் பேசாமலே இருந்தார். இப்ப குழந்தை இந்த இடத்துல கிடைச்சுடுத்து. மாயாவதி கையில கிடைச்சி வளர்ந்துன்னு வருது. மாயாவதிக்கு குழந்தை நடத்துல ஒரு காதல். ஏன் இந்த காதல் சிறு குழந்தையாயிற்றேன்னா, பழைய பிறவியில் இவளுடைய கணவன் அல்லவா. விருத்தோபாலேன மகதா கிரகீதா மத்ஸ்ய ஜீவிபி திருஷ்டுவா ததுதரே பாலம் மாயவத்தை நிவேதயன் நாரதா அகதயத் சர்வம் தஸ்யாக சங்கித சேதசா. நமக்கே இந்த குழந்தை நடத்துல இப்படி ஆசை வருது என்று மாயாவதி யோசிச்சுருக்கிறச்சேவே நாரதர் வந்தார். முன்கதை அத்தனையும் சொன்னார். நீ யாரு, இந்த குழந்தை யாரு, அதனாலதான் உனக்கு இந்த குழந்தை நடத்துல காதல் வருது, எல்லாத்தையும் எடுத்துரைத்தார். சாச்ச காமஸ்ய வை பத்னி ரதிர் நாம யசஸ்வினி நிரூபிதா சம்பரேணசா சூப ஓதன சாதனே காமதேவம் சிசும் புத்வா சக்கரே ஸ்நேகம் ததாத்மகே. இவர் தான் தன் கணவன் தெரிஞ்சுண்டு அவனிடத்திலேயே காதலோடு இருந்தாள். குழந்தை மெதுமெதுவே வளர்ந்தது. இவளை வளர்த்தாள். நல்ல இளம் பிராயத்தை குழந்தை அடைந்தான். அப்ப பார்த்து இவர் தன்னுடைய ஆசையை குழந்தை நடத்திலே வெளியிடுகிறாள். நாதி தீர்க்கேன காலேன சகாஷ்ணி ரூடயௌவன ஜனயாமாச நாரீணாம் வீக்ஷந்தீனாஞ்ச விப்ரவம் பிரீத்தியோபதஸ்தே ரதிரங்க சௌரதைகி. தன் ஆசையை வெளிப்படுத்தின உடனே அவனுக்கு ரொம்ப வெறுப்பா இருந்தது. நாம என்ன வயசு, இவளுக்கு என்ன வயசு, இவ தாய் போன்றவள் அல்லவா, இவள் என்ன நம்ம கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைன்னு சொல்றாளே, இது சரியான உறவாக படவில்லையே. அவன் சொல்றான், தாமாக பகவான் காஷ்டி மாதஸ்தே மதிரன்யதா மாத்ரு பாவம் அதிக்கிரமிய வர்த்தசே காமினியதா. தாயாருடைய தன்மையே மாற்றிட்டு என்ன ஒரு காமத்துக்கு விருப்பப்பட்ட பெண்ணை போல நீ பேசுறியே, இது நியாயம் அல்ல. உனக்கு எதுக்கு இந்த தவறான எண்ணம் உண்டாச்சு அப்படின்னு பிள்ளை பிரத்யும்னன் தாயாரை பார்த்து கேட்கிறான். மாயாவதி தானே ரதி. அவ பதில் சொல்றா, பவான் நாராயண சுதா சம்பரேண ஆகிருத்தோ கிருஹாத் அகம் தே அதிகிருதா பத்னி ரதிஹி காமஹா பவான் பிரபோ. உண்மை எடுத்து சொல்றேன், கோவித்துக் கொள்ள வேண்டாம். நீ கண்ணனுக்கு பிள்ளையான பிரத்யும்னன். அதுவே எனக்கு தெரியாது. இப்போ ஏன்னா சிறு குழந்தை மீனவர்கள் கொண்டு கொடுத்திருக்கா, மாயாவதி வளர்த்திருக்கா. இவளை தாயின்னு நினைத்து கொண்டு தாய் போய் ஆசைப்படுகிறாளேன்னு கோபத்தோட அவன் பேசிட்டு இருக்கான். நான் உன் தாயே அல்லல், உன் தாய் ருக்மிணி, உன் தந்தை கண்ணன். நாருன்னு சொல்றேன். காமதேவனுடைய பத்னி ரதி தேவி. நான் தான் ரதி தேவி, நீதான் காமதேவன். சச்ச சம்பரமபேத்ய சம்யுகாய சமாஹ்வயத் அவிஷகைஸ்தாம் அபேக்ஷைஹி க்ஷிபன்மே சஞ்சனயன் கலிம். அப்பதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சது. நமக்கு ஒரு சந்தேகம் வரும். தாயார் வயசானவளாச்சே, பிள்ளை இளைஞனாச்சே. இப்போ ஒரு வயசுக்கு அந்த ஒரு மாசத்துக்கு அந்த குழந்தைய கொண்டு கொடுத்துருக்காருன்னு வச்சுப்போம். அப்பவே இந்த மாயாவதிக்கு ஒரு 22, 23 வயசு இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப பிள்ளைக்கு 18 வயசானா அவளுக்கு 40 வயசு ஆயிடாதோ, இதெல்லாம் நமக்கு தோணும். ஆனா அங்க உண்மை என்ன நடந்து போச்சுன்னா, நாரதர் வந்து சொன்னது அதைத்தான். எப்ப அவ ரதி தேவியா இருக்கிறாளோ ஆசைப்பட்ட போதுதான் வயசு ஏறும். பிரத்யும்னனுக்கு தான் இன்னும் மன்மதன்னு தெரியாது. அதனால அவனுக்கு ஆசைப்படாமலே வயசு ஏறிட்டு போறது. அவன் அந்த முடிவுக்கு வந்துட்டான்னா வயசு ஏறாது. அப்ப இவனுக்கும் பருவம் அடைந்தான். இவனுக்கு 24, 25 வயசாச்சு. ஆனா மாயாவதி வயதாகாமல் இருந்தாள். அவளுக்கு அந்த சக்தி இருக்கிறபடியால் அப்படி இருந்துட்டா. இப்ப இருவருக்கும் கல்யாணத்துக்கு ஏற்ற வயசு ஏற்பட்டது. அதை கண்டு பிரத்யும்னனுக்கும் திருப்தி அடைஞ்சுட்டான். ஓ, நாரதர் இப்படி சொல்லியிருக்காரா, சரி முதலில் நம்மை தூக்கி வந்த சம்பராசுரனை முடிப்போம் என் அவனை போருக்கு அழைத்தான். கதாமா வித்ய தரசா பிரத்யும்னாய மகாத்மனே பிரக்ஷிப்ய வெததன்னாதம் வஜ்ர நிஷ்பேது ரிஷ்டுரம். உடனே அவனுக்கும் கோபம், இவனுக்கும் கோபம். அது எப்படின்னு அபகரித்துன்னு வந்து கடல்ல போட்ட பிள்ளை போய் உயிரோட இவ்வளவு உயரத்துக்கு வந்து நிற்கிறான். கோபத்தோட பொருதான். இன்னைக்கு நாம பிரத்யும்னனா அற்புதமா 2 முக்கியமான திவ்யதேசங்கள்ல சேவிச்சுக்கலாம். ஒண்ணு பாண்டிய தேசத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்கல் திவ்யதேசம். அதை பத்தி மேல விண்ணப்பம் பண்றேன். அதுல ஜாம்பவதியை பத்தி பார்த்துட்டு போறோம். வரிசை அடுத்தடுத்து இந்த கதையோட தொடர் பெற்ற திவ்யதேசம். இப்ப சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய திருநறையூர் திவ்யதேசம். திருநறையூர் திவ்யதேசத்திலே தான் பிராட்டி நீலாதேவி நாச்சியாராக அவதரித்திருக்கிறாள்.
நீலாதேவி நாச்சியார் நாச்சிமார்களுக்குள்ளே மூன்றாம் அவள். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. நீலாதேவி நாச்சியார் தான் வஞ்சுளவல்லி தாயாராக திருநறையூரில் எழுந்துருளி இருக்கிறாள். திருநறையூர் நின்று நம்பி ஸ்ரீனிவாச பெருமான். அந்த பெருமானுக்கு பக்கத்துல சேவிக்க போனோம்னால் சங்கர்ஷணன் எழுந்துருளி இருக்கார், பிரத்யும்னன் எழுந்துருளி இருக்கார், அனிருத்தன் எழுந்துருளி இருக்கார். இவர்கள்லாம் 6. கீழே க்ஷீராப்திய பத்தி திருப்பார்க்குடல் வாசுதேவனை பத்தி சொல்லும் போது ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கேன். பரவாசுதேவன் ஸ்ரீ வைகுண்டநாதன். வைகுண்டநாதன் பரவாசுதேவனுக்கு அப்புறம் வியூகமூர்த்திகள் 4. வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள். இவர்களெல்லாம் கண்ணனுடைய பிள்ளைகளான பிரத்யும்ன அனிருத்தர்கள் அல்லர்கள். இவர்கள்லாம் பகவானே. படிய சொல்லிட்டு பார்க்கடல்ல வியூக ரூபத்தில் இருக்கிறவா. நிறைய அதை பத்தின படங்கள் இல்லாம ஏற்கனவே உங்க இடத்துல காமிச்சிருக்கேன். ஆக சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். இதுல சங்கர்ஷணன் உலகத்தை அழிக்க காரணமா இருக்கிறவர், பிரத்யும்னன் காப்பதற்கு காரணம், அனிருத்தன் படைப்பதற்கு காரணம். அந்த மூவரோட தான் பெருமாள் திருநறையூர் நம்பியாக திருநறையூரிலே சேவை சாதிக்கிறார். ரொம்ப அற்புதமான திவ்யதேசம். படையடர்த்த மடவண்ணம் பிரியாது மலர்கமலம் மடலெடுத்து மதுநுகரும் வயலுடுத்த திருநறையூர் முடையடத்த சிரமேந்தி மூவுலகும் பரிதிருவோன் இடர்கெடுத்த திருவாளன் இணையடியே அடநெஞ்சேன்னு போஷரம். உற்சவமூர்த்தி ஸ்ரீனிவாச பெருமாள் ஒரே நாச்சியார் தான். வஞ்சுளவல்லி தாயார் நீலாதேவி நாச்சியாரின் அம்சமாகவே திருவத்தாரம் பண்ணினாள். அப்ப அங்க பெருமானிடத்துல பிரத்யும்னன் அனிருத்தனை சேவிச்சுக்கலாம். ஆனா அந்த பிரத்யும்னன் அனிருத்தன் கண்ணனுக்கு குமாரர்களான பிரத்யும்ன அனிருத்தர்கள் அல்லர்கள். சரி, அப்ப கண்ணனையும் கண்ணனுடைய குமாரனையும் சேவிக்கணும். உங்களுக்கு ஒண்ணு, இப்ப வியூகமூர்த்தியை சேவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், திருப்பார்க்கடல் வாசுதேவன் இருக்கட்டும். நம்ம கண்ணன் எங்க சேவை சாதிக்கிறார்னா பிருந்தாரண்ய நிவாசாய பல ராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் என்று திருவல்லிக்கேணியிலே நடுவ பார்சாரதி பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஒரு கையில் சங்கத்தையும் மற்றொரு கை தான ஹஸ்தமாகவும் தன் திருவடியை காட்டிக்கொண்டு நெடுதுயர்ந்த திருமேனியோட நிற்கிறார். அவருக்கு ஓர் புறத்தில் ருக்மிணி தேவி சேவை சாதிக்கிறார். அந்த பெருமாளோட கூட பலராமன் எழுந்தொழிருக்கார், சாத்திக்கு எழுந்தொழிருக்கிறார். அப்ப பிரத்யும்னன் அனிருத்தன் எழுந்தொழிருக்கிறார்கள். இந்த பிரத்யும்னன் அனிருத்தன நேர கண்ணனுடைய திருக்குமாரர்கள். அப்ப அவர்களும் பிரத்யும்னர் அனிருத்தர்கள் தான். திருவல்லிக்கேணியில் எழுந்தொழிருக்கிறவர்களும் பிரத்யும்னர்கள் அனிருத்தர்கள் தான். 6 பேர் வச்சுக்கலாம் இல்லையோ. இப்ப க்ஷீராப்தியில இருந்தவா தான் பிரத்யும்னால் அனிருத்தாள். அவர்களுடைய திருநாமத்தை பின்னாடி பிறக்கிறவா வச்சுக்கலாம் இல்லையோ. அப்ப சரித்திரம் சொல்றார், அவன் சம்பராசுரனுடைய யுத்தம் பண்ணி அவனை அழித்து விட்டு ஆகாயத்தில் பறந்து போய் தன்னுடைய பத்னியோட துவாரகையில போய் இறங்குறார். மாயாவதிக்கு இவனை பறத்தி அழைச்சின்னு போகக்கூடிய சக்தி இருந்திருக்கு. பறந்து இவனை கூட்டின்னு போய் இறங்கினார். பாத்யயாம்பசாரண்யாபுரம் நீதோ விஹாயசா விவேஷ பத்னியா ககனாது வித்யுதேவ பலாஹதா. ஆகாசத்துல மின்னல் ஒளி வெட்டினா போலே இருவரும் கீழே இறங்குறார். நேர கண்ணனுடைய அந்தப்புறத்துல போய் நின்னார்கள். ருக்மிணி இவனை பார்க்கிறாள். இவனை பார்த்தால் நம் கணவனை பார்க்கிறாப்பலே இருக்கே, அதோட நம்முடைய பிள்ளைய பார்க்கிறாப்பலே இருக்கே. பிறந்தன்னைக்கு யாரோ நம்ம பிள்ளைய தூக்கின்னு போயிட்டாலே, அன்னிலிருந்து பிள்ளைய காணும்னு தவிச்சுட்டு இருக்கோம். இவன் ஆட்டமே இருக்கு. பார்த்தா இவங்கிட்டதான் எனக்கு ஆசை பெருக்குகிறது. அப்ப இவன் ஆர், நீ யாருன்னு அவளே கேட்கிறாள். அஸ்மாது அஸ்மரத் சுசுகம் நஷ்டம் ஸ்நேகஸ்துத வயோதரா கோன்பயம் நர வைதூர்யா கஸ்யவா கமலேக்ஷணா கதந்து அனேன சம்பிராப்தம் சாரூப்யம் சார்ங்கதன்மனः ஆகிருத்திய அவயவை கத்யா ஸ்வரஹசாவலோகனைஹி. நம்ம பர்த்தாவை போலவே உரிச்சு வச்சாப்புல பிள்ளை இருக்கானே, நமக்கும் ஆசை பெருகுகிறதே, நீ யாருன்னு கேட்க அது வரைக்கும் தெரிஞ்சும் பேசாமல் இருந்த கண்ணன் உண்மையத்தனையும் சொன்னார். ஜிக்ஞாதார்த்தோபி பகவான் தூஷ்ணீமாச ஜனார்தனா நாரதா அகதையத் சர்வம் சம்பராஹரண ஆதிக்கம். கண்ணன் பேசாம இருந்துட்டார். அங்கு வந்த நாரதர் மொத்த கதையை எடுத்து சொல்ல எல்லாருக்கும் ஆனந்தம். ஓ, நாம் இழந்த பிரத்யும்னன் திரும்ப கிடைச்சுட்டார். கிடைச்சவர் மட்டுமல்ல, தன்னுடைய மனைவியோட சேர்த்து கிடைத்திருக்கிறார். தேவகி வசுதேவஸ்ச கிருஷ்ணராமோ ததா ஸ்திரியா தம்பதீதௌ பரிஷஜ்ய ருக்மிணீச்ச யயுர்முதம். அனைவரும் குழந்தையும் மாட்டு பண்ணியும் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு அணைத்து கொண்டு ஆனந்தமா இருந்தார்கள்ங்கிறதோட பிரத்யும்னன் சரித்திரம் முடிவடைகிறது. மேலே பார்ப்போம்.